ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப் அரிசி மாவில் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் அரிசி மாவில் சேர்த்துக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்தா தான் அடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் என்ன டின்னர் செய்கிறது, பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுன்னு யோசிக்க தேவையில்லை. இந்த அடையை நீங்கள் ஈஸியாக செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கொத்து கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த அடை ரெசிபிக்கு கண்டிப்பாக பெருஞ்சீரகம் சேர்க்கணும். தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாகவே செஞ்சிடலாம். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்புலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. 1/2 கப் அரிசி மாவுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தேன். அதுவே போதுமானதாக இருந்துச்சு. தண்ணி நம்ம அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மாவை. நார்மல் வாட்டரில் தான் மாவு பிசையணும். நம்ம இடியாப்பத்துக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைவோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கணும். கரெக்டான பதம் கையில் மாவு எடுத்தோம்னா ஒட்டாமல் வரணும். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. பேன் ஹீட் ஆகினதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து ரவுண்டு ஷேப்பில் தட்டி இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். நீங்கள் பேன்லேயே டைரெக்டாக நீங்கள் தட்டிக்கலாம். நான் அதுவும் செஞ்சு காட்டியிருக்கிறேன். கொஞ்சம் சவந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. இந்த அடை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். மொத்தமாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு டைம் எடுக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். ஒரு சைடு சவந்ததுக்கப்புறம் மறு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த அடை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. திருப்பினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து வேக விடலாம். இந்த மாதிரியே எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே சுட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.